வெல்கம் டு சென்னை பிளாட்ஸ் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் ஒரு அற்புதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடம் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க இந்த பிளாட்டு. ஸோ இந்த ஓனர் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க. சென்னை பிளாட்ஸ்லேருந்து நிறைய பேர் கால் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதுக்கு பக்கத்தில் இப்போ இந்த பிளாட் ஓனர் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கும் வந்து இப்போது அதே மாதிரி வீடியோ எடுத்து போடுங்க, நானும் சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த மஞ்சள் கலர் கல் இருக்குல்ல, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான். இந்த மஞ்சள் கலர் கல்லிருந்து ஸோ அந்த மஞ்சள் கலர் கல் வரைக்கும் இருக்க ப்ராப்பர்ட்டி தான். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னா, நம்ம குடுவாஞ்சேரி ஜிஎஸ்சி ரோட்லேருந்து உங்களுக்கு ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் வீடியோவில் சொல்ல போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி எதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட்டபுளாக இருக்கும், இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் என்ன, இந்த ப்ராப்பர்ட்டி சுற்றி என்ன ஹைலைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் வீடியோலையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சென்னை பிளாஸ் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா எந்த மூளை முடுக்கு இடுக்கில் எங்கே ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் அது மக்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ அதை எடுத்து போடுறது தான் நம்மளோட வேலையே. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா சேனலே வச்சிருக்கோம். ஸோ லோ பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஹை பட்ஜெட்டாக இருந்தாலும் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் எல்லா விதமான ப்ராப்பர்ட்டிஸுமே எடுத்து போட்டுட்ருக்கோம். அப்பார்ட்மெண்ட்டு, இண்டிவிஜுவல் வில்லா, இந்த மாதிரி வேக்கண்ட் லேண்டு, பெரிய பெரிய ஏக்கர்ஸ் ப்ராப்பர்ட்டிஸு, அது இல்லாமல் தனியான டியூப்ளெக்ஸ் வில்லா ஹவுசஸ், இந்த மாதிரி நிறைய போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை சுற்றி காட்டுறேன் பார்த்துருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்க இடம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெசிடென்ஷியல் அந்த அளவுக்கு பெரிய டெவலப் பண்ணிருக்காரு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெரிய சூட்டபுளான ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ பார்த்துலாம் வாங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட் சைஸில் இருக்கும். 50க்கு 40ன்னு. ஸோ உங்களுக்கு ஃப்ரண்டேஜே வந்து பார்த்திங்கன்னா நல்லா 50 அடியில் இருக்கும். ஸோ இந்த எல்லோ கலர் ஸ்டோன் உங்களுக்கு நான் கிட்ட போய் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு மஞ்சள் கலர் கல் தெரியுதா? ஸோ இந்த கல்லிருந்து ஸோ அந்த பக்கம் ஒரு மஞ்சள் கலர் கல் தெரியுதா அந்த இடத்துல? ஸோ அந்த கல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்டேஜ். ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 அடி இருக்கும். நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு எலிவேஷன், நல்ல ஒரு சூப்பராக ஒரு பங்களா ஹவுஸே காட்டலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சைடில் 40 அடி, பின்னாடி வந்து உங்களுக்கு 50 அடி. இது வந்து கோர்ஸ்லாம் கிடையாது, கரெக்டாக அச்சு பிசுறாமல் இந்த இடம்லாம் கரெக்டாக இந்த சைஸில் தான் இருக்கும். எல்லாமே அளவு வச்சு அளந்து பார்த்தாச்சு. 50க்கு 40. இது ஒரு வெஸ்ட் ஃபேஸிங், அதாவது பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்த ஒரு ப்ராப்பர்ட்டி இது. ஸோ உங்களுக்கு வந்து வடக்கு பார்த்த மாதிரி தான் வீடு வேணும், எனக்கு வந்து ஈஸ்ட் பார்த்த மாதிரி தான் வீடு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அழகாக அந்த வீடை வந்து கட்டிட்டு வாசல் மட்டும் உங்களுக்கு வடக்கு பார்த்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஹவுஸோட என்ட்ரன்ஸ் இந்த மாதிரி நிறைய எலிவேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எந்த மாதிரி எலிவேஷன் இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்லேருந்து எடுத்து நான் உங்களுக்கு தரேன். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக அப்படின்னா நம்ம ஃபேஸிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி எங்கே சூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து இருக்குது. ஸோ இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்கும்போது நீங்கள் ஃபேஸிங் பார்க்காம தாராளமே வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். எதனால் அப்படின்னா ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்குது. அதுவும் குறிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்குப்பம் சாலையிலேருந்து 800 மீட்டர்லேருந்து 900 மீட்டர் வரும். ஸோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் நெல்லிக்குப்பம் சாலையிலேருந்து. நெல்லிக்குப்பம் சாலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல டெவலப்மெண்ட்டாக இருக்குது. நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த சாலையை பற்றி நல்ல ஒரு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும். எல்லா வீடியோவும் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக இப்போ ஒரு தடவை சொல்லிடுறேன். நெல்லிக்குப்பம் சாலை அப்படிங்கிறது குடுவாஞ்சேரி ஜிஎஸ்சி ரோடையும் திருப்பூர் ஓஎம்ஆர் ஈசிஆர் இதெல்லாமே கனெக்ட் பண்ணுற ஒரு மேஜர் கனெக்டிவிட்டி சாலை. இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க சிஎம்பிடி ஊரப்பாக்கத்தில் இருக்க அந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இந்த சர்க்கிளில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஈசிஆர் போகக்கூடிய, இது வரைக்கும் பார்த்திங்கன்னா சவுத் ஸ்டேஷன் போகக்கூடிய எல்லா பஸ்ஸஸும் வந்து போயிட்டுருக்கு. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இந்த பாண்டிச்சேரி, நாகப்பட்டினம், சீர்காழி, சிதம்பரம் இந்த சர்க்கிள் போகக்கூடிய பேருந்துகள்லாம் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வரும்போது அந்த பஸ் எல்லாமே இந்த நெல்லிக்குப்பம் சாலை வழியாக தான் போக போகுது. ஸோ அந்த சமயத்தில் இந்த ஏரியாவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் அந்த பஸ் சர்வீஸஸும் ஸ்டார்ட் ஆகிடும். அப்படி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஏரியாவோட லேண்ட் வேல்யூ ஆல்ரெடி இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இன்னுமே நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால தான் வந்து இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பர்ஃபெக்டாக சூட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓனர் 2300 ஸ்கோட் பண்ணியிருக்காங்க. 2300 ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஸோ அந்த பக்கத்து பிளாட்டோட ஓனரும் அதே ரேட்டை தான் சொல்லியிருந்தாங்க. இவங்களும் அதே மாதிரி நெகோஷியேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பணம் வந்து முன்ன பின்ன ஆகணும், உங்களுக்கு வந்து பேரம் பேசிக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நேரடியாக நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் வந்து என்னோட நம்பர் தான். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஓனரோட டீட்டெயில்ஸை நீங்கள் எனக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிவிடுவேன். ஸோ உங்களுக்கு ஓனர்கிட்ட பேசணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் ஓனர்கிட்ட உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம். அதே மாதிரி ஓனரோட நம்பரையும் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிவிடுவேன். எதனால் அப்படின்னா ஓனர் சிலர் வந்து ஒத்துக்கிறது இல்லை, அவங்களுக்கு வந்து அன்வான்ட் கால் வருது, நிறைய பேர் வந்து தேவையில்லாமல் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பேசிவிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஓனர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எனக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் ஓனருக்கும் ஓனரோட டீட்டெயில்ஸை உங்களுக்கும் அனுப்பிச்சிடுவேன். நம்ம வந்து எந்த ஒரு தேர்ட் பார்ட்டியோ இல்லை புரோக்கரோ இல்லை இந்த கமிஷனோ எதுவுமே கிடையாது. நம்மளோட ஒரு டியூட்டியே வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி இருக்கோ அதை சோர்ஸ் பண்ணி அதை வீடியோ எடுத்து போகிறது மட்டும்தான். ஸோ இது ஒரு பார்ட் டைமாக தான் பண்ணிகிட்ருக்கோம். இது நமக்கு வந்து
வந்து பிஸ்னஸாக பண்ணுறது கிடையாது, நான் வேறு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்க வருமானத்துக்கு. ஸோ அதனால் இது வருமானத்துக்கான எந்த ஒரு பாசிபிலிட்டிஸ் இதில் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மக்களுக்கு ஒரு சேவையாக இருக்கணும். அதே சமயத்தில் இந்த ஃபீல்டில் எனக்கு கொஞ்சம் நாலேஜ் வேணுன்ற ஒரு விஷயத்துக்காக தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவ்டு தான், 100% லீகல் கிளியர் டாக்குமெண்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பேங்க் லோனும் போய்க்கலாம், அப் டு 70-80% வரைக்கும் பேங்க் லோன் போய்க்கலான்னு இந்த ப்ராப்பர்ட்டி ஓனர் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு லோனில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டி பார்க்குறீங்கனாலும் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி சூப்பராக சூட் ஆகும். ஸோ ஒரு 2100 ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த குடுவாஞ்சேரியிலேருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் கிடைக்கிறது வந்து ரீசனபிளான ப்ரைஸ் தான். இந்த சைடு மார்க்கெட் ப்ரைஸில் நல்லா விசாரிச்சுக்கோங்க, நல்லா நீங்கள் நல்ல இடத்துல கேட்டுக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 30 அடியில் நல்லா ஸ்வீட் கிரவுண்ட் வாட்டர் வரும். ஃப்யூச்சரில் நல்லா டெவலப் ஆகும். நீங்கள் இன்றைக்கி வாங்கி வச்சுட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு இதை வந்து கொஞ்சம் பாதி விற்றுட்டு பாதி இடத்துல கூட நீங்கள் லேண்டு கட்டிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த இடத்தையே வந்து நீங்கள் மார்ட்டேஜாக லோனாக வச்சு இந்த இடத்துல நீங்கள் வந்து வீடு கட்டிக்கலாம். 2-3 மாடி அடுக்கில் வீடு கட்டிக்கிட்டு அழகாக ரெண்டல் விட்டுக்கிட்டு ஸோ அந்த அமௌண்ட் வச்சு நீங்கள் இஎம்ஐயும் பே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு இந்த ஏரியாவில் கிடைக்கும். பக்கத்தில் நிறையா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குது, நிறையா சோர்ஸஸ் இருக்குது. உங்களுக்கு சிட்டியில் என்னெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 5 to 10 மினிட்ஸில் இந்த இடத்துல ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட்ஸும் இருக்குது. ஸோ இந்த ஏரியா உங்களுக்கு டெவலப் ஆகாத மாதிரி இருக்கலாம். இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்தளவுக்கு டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் இந்த ஏரியாவும் அதே மாதிரி டெவலப் ஆகும். அதனால தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூட் ஆகும்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்குன்னு ரெசிடென்ஷியலுக்கு இல்லைன்னு சொல்லலை, எல்லாமே பக்கத்தில் இருக்குது. ஸோ கொஞ்சம் தள்ளி போய் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓகேனா உங்களுக்கு ரெசிடென்ஷியலாகவும் இது ஓகே. ஆனால் ஃபியூச்சரில் இது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் பிளேஸாக இருக்கும், அதுக்கு 100% நான் கேரண்டி. ஸோ இந்த மாதிரி சூப்பரான ப்ராப்பர்ட்டி வீடியோலாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காம சென்னை ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அற்புதமாக வேறு ஒரு ப்ராப்பர்ட்டி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.